இந்த இரண்டு துளிகள் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரியது, நேசத்திற்குரியது. அதில் முதல் துளி அல்லாஹுடைய அச்சத்தால் வருகின்ற கண்ணீர் துளிகள். இரண்டாவது துளி அல்லாஹ்விற்காக போரில் கலந்து கொண்டு வருகின்ற காயத்தின் மூலமாக வருகின்ற இரத்த துளிகள். இதில் முதலாவது தன்மைதான் நாம் பார்க்க இருப்பது. யார் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை வைத்திருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நரகத்தை தடை செய்கிறான் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண்களை உடையவர்களை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுவார். அல்லாஹுவை நினைவு கூறும் காரணத்தால் அவருடைய கண்கள் கண்ணீரை ஒடிக்கும். இந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எம்மில் உலக காரியங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. உறவுகளை பிரிந்ததற்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. செல்வத்தை தொலைத்ததற்காக, நோய்க்காக, இன்னும் வாழ்வில் ஏற்படக்கூடிய உலக காரியங்களின் சிரமங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால், அல்லாஹுவின் நினைவால் அழுதவர்கள் எம்மில் உண்டா? என் வாழ்வில், உங்களுடைய வாழ்வில் இந்த கேள்வியை கேளுங்கள். எம்முடைய கடைசி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது? அல்லாஹ் முஃமின்களுடைய இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றானே குர்ஆனிலே, நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும். அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை சொல்கிறான், அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று. எம்மில் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதவர்கள் உண்டா? மறுமையின் பயத்தால் அழுதவர்கள் உண்டா? மரணத்தின் நினைவால் அழுதவர்கள் உண்டா? குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அழுதவர்கள் எம்மில் உண்டா? என்றைக்காவது குர்ஆன் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்திருக்கிறதா? இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் செத்து விட்டது என்றோ, உயிரில்லாமல் உலக ஆசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஈமானை கொண்டு உயிர்ப்பித்து விடுங்கள், நீங்கள் உயிரற்ற மனிதர்களாக ஆகுவதற்கு முன்னால். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், குர்ஆனுடைய இந்த சூராவை எனக்கு ஊதி காட்டுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதுதானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் எப்படி ஊதி காமிக்க முடியும்? இல்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிறர் ஓதி நான் கேட்பதை ஆசைப்படுகிறேன். அவர்கள் அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து நிசாவுடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையுடைய வசனங்கள் வருகின்றது. மறுமையுடைய காட்சி ஒன்று அவர்களுக்கு முன்னால் ஓதப்படுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய கண்களை பற்றி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், நான் பார்த்தேன் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் கபரை நினைத்து அழுதிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கபருக்காக, மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் அத்துணை நபித்தோழர்களுடைய தலையும் சாய்ந்தது கீழே. தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். அவர்களுக்கு முன்னால் இத்தகில்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும். உரையல்ல, ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல. இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள். இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும். அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால். நபிமார்கள், அல்லாஹுடைய தூதர், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அச்சத்தால் இந்த பூமியில் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹுவை அஞ்சுகிறோம், அல்லாஹுவை பயப்படுகிறோம், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை நேசிக்கிறோம்.
நாளை மறுமையை நம்புகிறோம், மறுமையின் விசாரணையை நம்புகிறோம், கபருடைய வாழ்வை நம்புகிறோம், கபருடைய விசாரணையை நம்புகிறோம், அரிஷின் நிழலை நம்புகிறோம், சிராத்துடைய பாலத்தை நம்புகிறோம், தராசை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம் என்று கூறக்கூடிய நாம் என்றைக்காவது அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறோமா? அல்லாஹுடைய பயத்தால் அழுதிருக்கிறோமா? எம் பாவங்களை எண்ணி அழுதிருக்கிறோமா? எம் குற்றங்களை எண்ணி அழுதிருக்கிறோமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இரவில் ஓத ஆரம்பித்தால் தொழுகையில் அழுவார்கள். அவர்களுடைய முகம் நனைந்து, தாடி நனைந்து, நெஞ்சு நனைந்து, அவர்கள் நிற்கக்கூடிய இடமெல்லாம் நனைந்துவிடும். அல்லாஹுடைய தூதருடைய அழுகை நபித்தோழர்களுக்கு அழுகையை கொண்டு வந்தது. அபூபக்கர் அழுதிருக்கிறார்கள் தொழுகையில். அவள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அவர் அழக்கூடிய அழுகை பின்னால் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதை அவர்களை தடுத்துவிடும். உமர் அழுதிருக்கிறார்கள். சூரா வாக்கியா ஓதப்பட்டால், மறுமையின் காட்சிகள் உமருக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அந்த உறுதிமிக்க நபருடைய ஈமான் ஆட்டிவிடும். அவர்களுடைய உள்ளத்தை அழுவார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால். நபித்தோழர்கள் அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், நல்லவர்கள் அழுவார்கள். ஆனால் நாமும் எண்ணுகிறோம் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்றைக்கு நாம் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறோம்? அல்லாஹுடைய பயத்தால் எம் கண்கள் என்றைக்கு கண்ணீரை ஒடித்திருக்கிறது? அல்லாஹுவின் நினைவில் எம்முடைய உள்ளம் நிரம்பி எப்போது எம்முடைய கண்கள் குளமாகி இருக்கிறது? உலகத்திற்காக அழுதவர்கள் நம்மில் உண்டு. செல்வத்தை தொலைத்ததற்காக, உறவுகளை பிரிந்ததற்காக, வியாபாரத்தின் நஷ்டத்திற்காக, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப காரியங்களுக்கெல்லாம் கவலைக்காக, ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக எம்மில் அழுதவர்கள் பலர் எம்மில் உண்டு. ஆனால் நம்மில் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதவர்கள் மிக குறைவு. எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உலக ஆசையில் மூழ்கி செத்து மடிந்து விட்டது. அல்லாஹ்விடத்திலே உயிரை கேளுங்கள். அல்லாஹ் எம்முடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து எடுப்பதற்கு முன்னால் ஒரே கேள்விதான், எம் வாழ்வில் கடைசியாக அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது அழுதிருக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 துளிகளுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதில் முதல் துளி அல்லாஹுடைய அச்சத்தால் கண்ணீரை சுமக்கக்கூடிய கண்ணீர் துளிகள். இந்த துளிகளை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் வெட்கத்தையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எதை மறைக்கிறான்? அல்லாஹ் எதை மறைப்பதை விரும்புகிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், அடியார்கள் மீது அல்லாஹ் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய அருளை பூரணமாக்கி இருக்கிறான். வெளிப்படையான அருள் எண்ணி முடிக்க முடியாது. மறைமுகமான அருளில், அல்லாஹுடைய அருளில் மேலானது அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மறைப்பது. நம்முடைய கண்ணியமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவத்தின் மேல் போட்டிருக்கக்கூடிய திரைக்கு தான். அந்த திரையை அகற்றினால், நம் பாவங்கள் வெளிப்பட்டால் நாம் யார்? இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் முதலில் பாவம் செய்தால் அல்லாஹ் அதை மறைக்கிறான். அது அல்லாஹ் அந்த அடியான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பது. அல்லாஹ் அதை மறைக்கிறான், யாருடைய கண்களுக்கு முன்னாலும் தெரியாமல். பிறகு அல்லாஹ் அவனை அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம். பிறகு அவன் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கோபத்தை தரக்கூடிய செயல் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இவர்களை தவிர. இவர்கள் யார்? இரவில் பாவம் செய்திருப்பான், அல்லாஹ் அதை மறைத்திருப்பான் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்னால். ஆனால் இவன் காலையில் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து, இரவில் நான் இன்ன பாவங்களை செய்தேன் என்று அல்லாஹ் மறைத்த பாவத்தை மக்களிடத்திலே மகிழ்வோடு வெளிப்படுத்துகிறான். இப்படி செயலை செய்யக்கூடியவனை, இங்கு பாவங்களை வெளிப்படுத்துவதை அல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல வருவது, அல்லாஹ் அவனுடைய அருளால் மறைக்கிறான், ஆனால் இந்த அடியான் அதை வெளிப்படுத்துகிறான். இப்படி பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இதை எப்படி விவரிப்பது இந்த நிமிடத்தில்? அதுபோல்தான் அல்லாஹ் படைப்புகளும் இந்த தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். படைப்புகள் ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மறைத்தால் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எங்கே செய்தீர்கள், யாரோடு செய்தீர்கள், எதற்கு செய்தீர்கள் என்று யாரின் முன்னிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை விசாரித்ததே கிடையாது. விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாஇஸ் இப்னு மாலிக் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன் என்று நபித்தோழர்களுக்கு முன்னிலையில் அறிவிக்கிறார்.
அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மாஇஸ் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பாருங்கள், மாஇஸ் மதுவில் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள். ஆனால் மாஇஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அவர் ஓடுகிறார், அவருடைய ஆடை விலகுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், தோழரே, அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று. அல்லாஹு அக்பர். அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று. அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள். யார் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவரிடத்திலே துருவி துருவி விசாரித்தது கிடையாது. அவர்களாக வெளியே வந்து பாவ மன்னிப்பை கேட்டு பாவத்திற்குரிய தண்டனையை சாட்சியோடு நிரூபித்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுப்பார்கள். இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், சென்று விடு என்று அனுப்பி விடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள், நேசித்தார்கள், செயல்படுத்தினார்கள், பிறருக்கும் அறிவித்தார்கள். என் சமூகமே, பிறருடைய குறையில் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ் மறைத்த குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். நீங்களும் மனிதர்கள்தான், அவர்களும் மனிதர்கள்தான். உங்களுக்கும் குறை இருக்கும், அவர்களுக்கும் குறை இருக்கும். பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். யாருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்வான். அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் நீங்கள் செய்த பாவத்தில் மேன்மையான பாவத்திற்குரிய தண்டனை அது. அது என்ன பாவம்? நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்கி இருப்பீர்கள், பிறருடைய குறையை மறைக்காமல் இருப்பீர்கள். இந்த பாவத்தை செய்பவனை அல்லாஹ் அவனுடைய குறையை வெளிப்படுத்துவான். யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். ஏன்? ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமினுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் பெரியது. கஅபாவை பார்த்து சொன்னார்கள், கஅபா நீ மேலானதுதான், ஆனால் உன்னை விட மேலானது ஒரு முஃமினுடைய மானம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதனால் தான் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனின் குறையை தன்னை விட்டு திருப்பி விடுவானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். ஒருவரை பற்றி பேச வருகிறார், அவருடைய குறையை சொல்கிறார், அவருடைய மானத்தை அவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், அந்த நிமிடத்தில் செய்தார், அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் என்று ஒருவரிடத்திலே ஒருவரை பற்றி பேச வருகிறார். அப்போது அவர் அதை தடுத்து கொண்டால், எனக்கு இது தேவையற்ற செயல், அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பது. அவன் பாவம் செய்தால் அவன் மறைப்பான், அவன் மன்னிப்பான், அவன் மறைத்திருக்கிறான், நீ வெளிப்படுத்த வருகிறாய், என்னை விட்டு விலகிவிடு என்று அவரை தடுத்து கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்திலிருந்து இவருடைய முகத்தை அல்லாஹ் தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீளமான விவரிக்கக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை நேசிக்கிறான். அவர் யார்? பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவரை. அல்லாஹ் மறைத்திருக்கிறான், நானும் மறைக்கிறேன். நான் என் மானம் வெளிப்படுவதை விரும்ப மாட்டேன். அதுபோல் பிறருடைய மானத்தை ஒரு காலம் என் உயிர் உள்ளவரை என் நாவுகள் வெளிப்படுத்தாது என்ற உறுதியோடு, கண்ணியத்தோடு, மானத்தோடு, அல்லாஹ் கொடுத்த வீரத்தோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். உறுதியேற்றுக் கொள்ளுங்கள், ஒரு காலம் இந்த உலகம் இருக்கும் வரையிலும், எம் உயிர் இருக்கும் வரையிலும் யாருடைய மானத்தை பற்றிய செய்திகளையும் என் நாவுகள் வெளிப்படுத்தாது. என் குறையை நான் பின்தொடர்வேன், பிறருடைய குறை எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் அதை மறைப்பான், அவர்களை நாடினால் மன்னிப்பான் என்று தன்னை பார்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய, நேசத்திற்குரிய இடங்கள் பள்ளிவாசல்கள், அல்லாஹுடைய இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று. அப்படி என்றால் யார் அல்லாஹுடைய இல்லங்களோடு, மஸ்ஜிதுகளோடு தங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அதை தங்களுடைய உள்ளங்களோடு, அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விற்கு உரியது என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய இல்லங்கள்
ஒவ்வொரு இறையஞ்சக்கூடிய அடியானுடைய வீடுகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர், யார் இந்த பூமியில் அல்லாஹுடைய இல்லத்தை அமைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அதை நிர்வகிப்பவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். யார் நாளை வறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே, என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்று மலக்குகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் யார் உன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், பள்ளிகளை அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகித்த அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய இடத்தை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அமைப்பான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் செல்வதற்கு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இருளில் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு அவர்களை நடக்க வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய இல்லங்களோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிப்பவர்கள், அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹுடைய இல்லங்களில் அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய சிறப்பிற்குரிய தொழுகையை அங்கே நிறைவேற்றுமாறு கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள், யாரெல்லாம் பள்ளிக்கு இகாமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும், அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீடுகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார், அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியாது, இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது, பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி